Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.6ல question number 2 வாங்க question குள்ள போலாம். Simplify 2x plus 1x minus 2 divided by x minus 4 minus 2x square minus 5x plus 2 divided by x minus 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. So first நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். So which is equal to இங்க பார்த்தோம் அப்படினா ரெண்டு டினாமினேட்டருமே உங்களுக்கு சேமா தான் இருக்கு. So நீங்க வந்து அப்படியே வந்து மொத்தமா எழுதிக்கனாலும் எழுதிக்கோங்க, அப்படி இல்ல தனித்தனியா எழுதினாலும் எழுதிக்கோங்க. சோ இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா 2x plus 1 x minus 2 minus 2x square minus 5x plus 2 சேர்த்து நான் ஒரே டினாமினேட்டரா போட்டுறேன், ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால x minus 4. So which is equal to அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். So 2x ஆல ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2x into x, so 2x square minus 2 2s are 4, so 4x plus x minus 2. அதே மாதிரி இங்கே மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா மைனஸ் சிம்பிள் வெளியில் இருக்கிறதுனால minus 2x square plus 5x minus 2 divided by x minus 4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் x square டேர்ம் இருக்குன்னு பாருங்க. 2x square இருக்கு, இங்கே ஒரு plus 2x square minus 2x square இருக்கு, அப்படியே கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு minus 4x இருக்கு, இங்க ஒரு plus 5x இருக்கு, இன்னொரு இங்க ஒரு x இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மூணு x terms இருக்கு. அப்போ வந்து இந்த x இந்த x ஆட் பண்ணா 6x, 6xல -4 பண்ணோம்னா உங்களுக்கு 2x ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ 2x. அதே மாதிரி இப்போ x term எல்லாமே முடிஞ்சிருச்சு, x term பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படினா நம்பர் பாத்தீங்கன்னா -2 இருக்கு, இங்க ஒரு -2 இருக்கு. சோ நீங்க ஆட் பண்ணனும், அப்போ -4 ன்னு கிடைக்கும், x -4. இது வந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து நீங்க 2 காமனா வெளியில எடுக்கலாமா? எடுத்தீங்கன்னா அப்ப x minus 2 divided by x minus 4. சோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம். 4x divided by x square minus 1 minus x plus 1 divided by x minus 1 ன்னு போட்டிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க क्वेश्चन அப்படியே எழுதிக்கலாம், கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன். இத பாருங்க, நான் இப்போ x square minus 1 square ன்னு எழுதினாலும் தப்பு இல்ல இல்லையா? சோ நம்ம அப்படி எழுதிக்கிறேன் இத. இது வந்து பாத்தீங்கன்னா x plus 1 x minus 1. So next step பார்த்துக்கோங்க. So next stepல கீழ வந்து இப்ப பார்த்தோம்னா a square minus b square ஃபார்முலால இருக்கு. அதுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா divided by x plus 1 ன்னு வரும். அதே மாதிரி x minus 1 ன்னு வரும் ஐடென்டிட்டில. சரிங்களா? minus x plus 1 divided by x minus 1. இப்போ நான் LCM எடுக்கணும், ஏன்னா வேற வேற டினாமினேட்டர். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டினாமினேட்டருமே இருக்கு, ஆனா இதுல ஒன்னு தான் இருக்கு. எது இல்லையோ அதால இத மல்டிப்ளை பண்ணனும், அவ்வளவுதான். சோ எது இல்லன்னு பாத்தீங்கன்னா x plus 1 இல்ல. சோ அதால நான் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 4x அப்படியே தான் வரும், மைனஸ் x plus 1 ஆல்ரெடி இருக்கு. எது இல்ல மறுபடியும் ஒரு x plus 1 டினாமினேட்டர்ல இல்லாததுனால அது கூட மல்டிப்ளை பண்றேன், டிவைடட் பை x plus 1 and x minus 1. சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இத மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். So 4x, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், நீங்க அதை எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x into x வந்து x square plus x. அதே மாதிரி 1 ஆல பண்ணும்போது 1 into x வந்து x, 1 into 1 வந்து 1 ன்னு வரும். சரியா? divided by x plus 1 and x minus 1. ஸோ இப்போ வந்து இந்த மைனஸ் ஆல உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உள்ள மல்டிப்ளை நீங்க பண்ணும்போது which is equal to 4x minus x square minus x minus 1 divided by x plus 1 and x minus 1 ன்னு உங்களுக்கு வரும். இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4x இருக்கு. 4x minus x பண்ணும்போது minus 3x ஆகும். அதுல இருந்து இன்னொரு minus x பண்ணும்போது 2x ஆயிடும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா x square minus x square plus 2x minus 1 ன்னு வரும், minus 1 divided by x plus 1 x minus 1. எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது மேல இருக்க நியூமரேட்டரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸா இருக்க கூடாது. சோ மைனஸை காமனா வெளியில எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டோம்னா மைனஸை உள்ள நமக்கு x square minus 2x plus 1 divided by x plus 1 x minus 1 ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -2 கிடைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா -1 -1 தான் வரும்.
அப்போ தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் +1 வரும். அப்போ நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ரெண்டு தான் இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம இதை ஃபேக்டர்ஸை நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு மேலே நியூமரேட்டரில் மைனஸ் இருக்கிறதுனால மறுபடியும் நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வந்து ப்ளஸ் ஆகிடும், எக்ஸ் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் எழுதும் போது 1 மைனஸ் எக்ஸ்ன்னு தான் எழுதணும். சரியா? ஸோ 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.